ஓகே, நாம் இப்போ இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, இன்றைக்கான இந்து தமிழ் திசை பேப்பர். ஓகேவா, இந்து தமிழ் பேப்பரில் வந்து ஒரு முக்கியமான நியூஸ் வந்து கொடுத்துருக்காங்க. என்ன அப்படின்னா, டெட் தேர்வை பற்றியான ஒரு அப்டேட் வந்து கொடுத்துருக்காங்க. அதுதான் பார்க்க போகிறோம். டெட் தேர்வுக்கான தேர்ச்சி மதிப்பெண் வந்து 5% வந்து குறைக்க போகிறாங்க. விரைவில் இதுக்கான அரசாணை அப்படின்றது தமிழக அரசின் சார்பாக வெளியிடப்பட இருக்குது. அதனால தான் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த டெட் தேர்வுக்கான ரிசல்ட் அப்படின்றது ரிலீஸ் பண்ணாமலே வச்சுருக்காங்க. அதை பற்றியான நம்ம ஃபுல் டீட்டெயில் தான் பார்க்க போகிறோம். பாருங்கள், இன்றைக்கி பேப்பர் இதில் வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆந்திரா, தெலுங்கானா, ஒடிசா உள்ளிட்ட மாநிலங்களை பின்பற்றி தமிழகத்திலும் ஆசிரியர் தகுதி தேர்வு ஓகேவா டெட் தேர்ச்சி பெற்ற மதிப்பெண் சதவீதம் 5% குறைக்கப்படுகிறது. இதற்கான அரசாணை வந்து விரைவில் அரசு வந்து வெளியிட இருக்குது. எந்த மாநிலங்களை பின்பற்றி அப்படின்னா, ஆந்திரா, தெலுங்கானா, ஒடிசா போன்ற மாநிலங்களை பின்பற்றி தான் இந்த நடைமுறை அப்படின்றது இங்கே கொண்டு வர போகிறாங்க. அதில் குறிப்பாக மத்திய அரசினுடைய இலவச கட்டாய கல்வி உரிமை சட்டத்தின்படி 1 முதல் 8ஆம் வகுப்பு வரையிலான பாடம் எடுக்கக்கூடிய ஆசிரியர்களை இடைநிலை ஆசிரியர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்க வந்து பார்த்திங்கன்னா டெட் தேர்வில் கட்டாயம் தேர்ச்சி பெறணும் அப்படின்னு சொல்லிட்டு ஏற்கனவே வந்து பார்த்திங்கன்னா உச்சநீதிமன்றம் அப்படின்றது தன்னுடைய தீர்ப்பில் சொல்லியிருக்கும். அதை நடைமுறைப்படுத்தக்கூடிய விதமாக தான் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா டிஆர்பி போர்டு வந்து இருக்குது. இப்போ இதில் குறிப்பாக வந்து பார்த்திங்கன்னா மொத்தம் உங்களுக்கு 150 மதிப்பெண் கொண்ட டெட் தேர்வில் தேர்ச்சி பெற பொது பிரிவினர் ஓகேவா, ஜென்ரல் கேட்டகரியில் இருக்கிறவங்க வந்து பார்த்திங்கன்னா 60% மதிப்பெண்ணும், பிசி முஸ்லீம், எம்பிசி, எஸ்சி எஸ்டிக்கு வந்து பார்த்திங்கன்னா 50% மதிப்பெண்ணும் வந்து பார்த்திங்கன்னா 55% மதிப்பெண்ணும் வந்து எடுக்கணும். ஓகேவா, இப்போ 150 கொஸ்டினுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஜென்ரல் பிரிவாக இருந்தால் 60% மார்க்கும். இதுவே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஜென்ரல் பிரிவை தாண்டி எஸ்சி எஸ்டி, ஓபிசி, பிசிஎம்ஏ இவங்களாம் வந்து பார்த்திங்கன்னா 55% மதிப்பெண்ணும் வந்து பார்த்திங்கன்னா எடுக்கணும். இப்போ இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா எக்ஸாம் அப்படின்றது கடந்த நவம்பரில் நடத்தப்பட்ட டெட் தேர்வில் மட்டும் எஸ்சி வகுப்பினருக்கான தேர்ச்சி மதிப்பெண் 40% நிர்ணயிக்கப்பட்டது. ஓகேவா, அதில் குறைச்சே தான் நிர்ணயிச்சிருக்காங்க. இந்த தேர்வு முடிவு இன்னும் வந்து பார்த்திங்கன்னா வெளியாகலை, நம்ம காத்துட்ருக்கோம். அதில் அமைச்சர் அன்பில் மகேஷ் இருக்கார் இல்லையா, அவர்கிட்ட கேட்கும்போது அவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, இதர மாநிலங்களை போல் நம்ம பார்த்த மாதிரி ஆந்திரா, ஒடிசா, தெலுங்கானா போன்ற மாநிலங்களை பின்பற்றி இந்த தேர்ச்சி மதிப்பெண்ணை குறைக்கிறதுக்காக ஆசிரியர் சங்கங்கள் என்ன பண்ணாங்க, தற்போதைய கல்வித்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய அன்பில் மகேஷ் அவர்கிட்ட கோரிக்கை வச்சாங்க. அந்த கோரிக்கை தற்போது பரிசீலனையில் இருக்குது. அதன் அடிப்படையில் ஒரு அரசாணை வெளியிட்டு ரிசல்ட் அப்படின்றது பப்ளிஷ் பண்ணப்படும். அதுக்காக தான் இவ்வளோ தாமதம் அப்படின்றத இங்கே சொல்லியிருக்காங்க. ஓகேவா, அப்போ பாருங்கள், டெட் தேர்ச்சி பெற்ற மதிப்பெண் பிற்படுத்தப்பட்ட வகுப்பினருக்கு மற்ற மாநிலங்களில் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆந்திரா, தெலுங்கானாவில் பிற்படுத்தப்பட்ட வகுப்பினருக்கு வந்து 50%, எஸ்சி எஸ்டி பிரிவினருக்கு 40% நிர்ணயிக்கப்பட்டிருக்கு. பீகாரில் ஓபிசிக்கு 50%, எஸ்சி எஸ்டிக்கு 45% என்ன பண்ணியிருக்காங்க, நிர்ணயிச்சிருக்காங்க. இது நம்ம உத்தரப்பிரதேசத்தில் எடுத்தோன்னா, உத்தரப்பிரதேசத்தை பொறுத்த வரைக்கும் 55% யாருக்கு அப்படின்னா ஓபிசி பிரிவுகளுக்கு, எஸ்சி எஸ்டிக்கு வந்து 45% இருக்குது. ஓகேவா, ஹரியானா, ஒடிசாவிலும் அனைத்து பிரிவினருக்கும் தேர்ச்சி மதிப்பெண் 50% வந்து பார்த்திங்கன்னா வச்சுருக்காங்க, ஒரு 2 மாநிலத்தில் மட்டும். இப்போ இந்த நிலையில் மற்ற மாநிலங்களை போல் தமிழகத்திலேயும் மதிப்பெண் குறைக்க அரசு வந்து முன் வந்திருக்கு. அதன்படி ஆந்திராவில் இருப்பதை போன்று ஆந்திராவை ஃபாலோ பண்ணி பிசி, எம்பிசி வகுப்பினருக்கு 50%, அதாவது 150க்கு 75 மதிப்பெண்ங்க. முன்னாடி 82 மதிப்பெண் எடுக்கணும், 82 மதிப்பெண் எடுக்கணும். தற்போது 75 எடுத்தால் போதும். அதனால் 75 இந்த ரேஞ்ச் இருக்கவங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா, நீங்கள் எக்ஸாமுக்கு வந்து ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிக்கலாம். எஸ்சி எஸ்டிக்கு வந்து பார்த்திங்கன்னா 40%, அதாவது வந்து பார்த்திங்க அப்படின்னா 150க்கு 60 மதிப்பெண் இருந்தால் போதும். எஸ்சி எஸ்டியை பொறுத்த வரைக்கும் 60 மதிப்பெண்ணும், நம்ம ஓபிசி அதாவது வந்து பார்த்திங்கன்னா எம்பிசி, பிசிக்கு வந்து 75 மதிப்பெண்ணும் இருந்தால் நீங்கள் என்ன பண்ணலாம், அடுத்த நிலைக்கு தயாராகலாம். ஓகேவா, இதற்கான அரசாணை விரைவில் வெளியிடப்பட உள்ளதாக பள்ளிக்கல்வித்துறை வட்டாரங்கள் வந்து தெரிஞ்சிருக்கு. இது உறுதிப்படுத்தப்பட்ட தகவல் தான். கண்டிப்பாக ரிசல்ட் அப்படின்றது வரும். அப்போ நீங்கள் வந்து டெட்டில் வந்து பார்த்திங்கன்னா 75 ஓகேவா, எஸ்சி எஸ்டியை பொறுத்த வரைக்கும் 60 மதிப்பெண் இருந்தாலே நீங்கள் என்ன பண்ணலாம், படிக்க ஆரம்பிச்சிடலாம். யூஜி டிஆர்பிக்கு நீங்கள் வந்து ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சிருங்க. இன்றைக்கி இந்து தமிழ் பேப்பரில் இது வந்து ஒரு பெரிய நியூஸாக வந்து கொடுத்துருக்காங்க, அதை பார்த்துக்கோங்க.